ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டார்டிங் குளிரே தாங்குற மாதிரி இல்லை. இந்த வருஷம் குளிர்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம்லாம் சேஞ்சஸ் பண்ணதுனால குழந்தைங்கள பொறுமையாக தான் ரெடி பண்ணுறேன். தண்ணியில் கை வைக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேலே போனால் கொஞ்சம் வெயிலில் விளையாடினா நல்லாயிருக்கும். அதனால் எழுப்பி மேலே அனுப்பி விட்டுறது. நம்ம குளிரில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குமோ பாடி நல்லா ஹீட்டாக இருக்கும். ஒரே இடத்துல இருந்தோம்னா பாடி ரொம்ப கோல்டாக ஃபீல் ஆகும். வின்டர்லலாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது பெரிய சாதனை மாதிரி தான் இருக்கும். ஜான்வரி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். பிப்ரவரி கொஞ்சம் டாலரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்குமே ஸ்கூலுக்கு போனால் அழுதுட்டு தான் போவேன். ஸ்கூலுக்கு போகிறதுனா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்குன்னா அவ்வளோ ஹாப்பியாக கிளம்பிடுறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வித் பன்னீர் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். கிரேவிக்கு அரைக்கும் போது கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிட்டா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் ரெடி பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இதில் நான் தான் ஃபஸ்ட்டு குளிப்பேன். எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஷூ பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டி வேறு போட்டுக்குவாங்க. சின்ன குட்டி தான் ஓவராக பண்ணுறது. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.